லைவில் வந்து கனியக்காவும் விக்ரமும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்து சொல்கிறாரு, ஐயோ திவ்யாலாம் ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு, நாங்கள்லாம் ஒரே கப்பில் காஃபிலாம் ஷேர் பண்ணோம், நைட்டு சேர்ந்து முடிச்சிருந்தோம், பேசணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்ல பொண்ணு, குட் அட் ஹார்ட் அவள். எனக்குமே வந்து அன்றைக்கி சாட்டர்டே எபிசோடில் அவள் வந்து சாண்ட்ராவை யூஸ் பண்ணுறான்னு சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா சாண்ட்ரா திவ்யாவை யூஸ் பண்ணுறான்னு சொன்னால் நான் அதை ஏற்றுப்பேன். ஆனால் திவ்யா வந்து சாண்ட்ராவை யூஸ் பண்ணுற மாதிரி பொண்ணு கிடையாது. அவள் மனசில் என்ன வந்துச்சோ அதை தான் பண்ணுவாள், அதை தான் சொல்லுவா, டப்புன்னு சொல்லிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அவங்க ரொம்ப அப்செட்டாக இருக்காங்களே, இவங்க யாரும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு அதை பற்றி பேசுகிறாங்க. சரி நீ போய் நம்ம சரி பண்ணணும், பேசி எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு கனியக்கா சொல்கிறாங்க, ஆமாம் சரி பண்ணிடலாம், அது நம்ம எப்படியாச்சும் பேசி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேத்தி வந்து என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு அக்செப்டன்ஸ் இல்லைல்ல, ஸோ அவங்கள எப்படி பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ தனியாக ரிப்ளை பண்ண முடியல. ஆக்சுவலாக அக்செப்டன்ஸ் இதெல்லாம் வந்து நேற்று மார்னிங் டாஸ்கில் வந்துட்டு யார் வந்து டைட்டில் வின்னராக வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதில் கூட திவ்யாவோட பேரை யாருமே சொல்லலை. பட் அதுக்கு நம்ம எதுவும் சொல்லலை, ஏன்னா அதுக்கு வந்து எல்லா குவாலிட்டிஸும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இது வந்து வெறும் டாஸ்க் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸு. அந்த டாஸ்க் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸில் அவங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓட்டு வந்து ரொம்ப வெறும் ஒரே ஒரு ஓட்டு வந்துருந்துச்சு. இந்த 6 பேத்தில் ஒருத்தராக வரணும்னு கூட அவசியம் கிடையாது. சப்போஸ் கமர்தன் மாதிரி, பார்வதி மாதிரி கொஞ்சம் நிறைய ஓட்ஸ் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட்டே கிடைக்கலங்கிறது தான் அவங்களுக்கு அவ்வளோ ஆதங்கமும் கோவமும் வந்தது. அப்போ கனிகா சொல்கிறாங்க, அவளுக்கு பிடிச்சவங்க வந்து யாராச்சும் எதாவது பண்ணால் அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட வீக்னஸ்ன்னு தெரிஞ்சு தான் அடிக்கிறாங்க பிரஜனும் சாண்ட்ராவும். ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பிரஜன் வந்து ஒருவேளை சாண்ட்ரா சொன்னதுனால எப்படி நடந்துக்கிறாரா, இல்லை உண்மையிலே எப்படி நடந்துக்கிறாரா. நேத்தியே அவர் ரொம்ப ரஃப்பாக நடந்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.